எல்லாத்துக்குமே ஒரு பேஸ். கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பவர். அப்படிப்பட்ட அந்த பவர் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ற நேரத்துல, நம்மள ஒரு ஏளனமா பார்க்கிற நேரத்துல, நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு ஒண்ணு தோணும். நம்ம யாருன்னு காட்டணும்னு ஒரு உத்வேகம் ஒண்ணு வரும். அப்படி ப்ரூவ் பண்ற அந்த பாயிண்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? எந்த விஷயத்துல நம்மள கிண்டலும் கேலியுமா பேசுறாங்களோ அதே விஷயத்தை வச்சு நம்ம அதை ஒரு பாசிட்டிவா மாத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்கிருந்து தான் அந்த பவரே ஸ்டார்ட் ஆகும். விஜய் அவர்கள் கொடுத்த ஷாக், ஸ்டாலின் கொடுத்த பதிலடி. தமிழக அரசியலில் இது கிளைமேக்ஸ் ஆட்டமா? 2026 தேர்தல் களம் இப்போ வார் ஜோன் மாதிரி மாறிடுச்சு. நேற்று சேலத்தில் நடந்த டிவிகே கூட்டத்தில் யாரையும் எதிர்க்க தயங்க மாட்டேன்னு விஜய் அவர்கள் சவால் விட்டார். ஆனால் அவர் பேசி முடிச்ச அடுத்த சில மணி நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு மெகா குண்டை போட்டார். 1.31 கோடி பெண்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இன்னைக்கு காலையில் ரூபாய் 5000 விழுந்திருக்கு. இது வெறும் உதவித்தொகையா இல்லை விஜய்க்கு கொடுக்கப்பட்ட செக்மேட்டா? நேற்று சேலத்தில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் விஜய் ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசினார். நாம் அரசியல் அனுபவம் இல்லாதவங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் கொள்ளையடித்த அனுபவம் நமக்கு இல்லைன்னு திமுகவை நேருக்கு நேராக சாடினார். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்க முடியாதுன்னு ஒரு பெரிய பஞ்ச் வச்சார். 2026 தேர்தலில் டிவிகே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு அவர் பேசியது சோஷியல் மீடியாவில் காட்டு தீயா பரவுச்சு. விஜய் பேசி முடித்த கொஞ்ச நேரத்திலேயே முதல்வர் ஸ்டாலின் ஒரு வீடியோ வெளியிட்டார். அதில் என்ன சொன்னார் தெரியுமா? மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சில சூழ்ச்சி செய்கிறாங்க, அதை முறியடிக்கத்தான் இந்த முடிவு என்று பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதத்துக்கான முன்பணம் 3000, கோடைக்கால சிறப்பு தொகுப்பு 2000, மொத்தம் 50,000 ஒரே நாளில் 1.31 கோடி பெண்களுக்கு கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அடுத்த முறை திமுக ஜெயிச்சா இந்த உரிமை தொகை 2000 உயரும்னு ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. விஜயோட வேகம் ஒரு பக்கம், ஸ்டாலினோட விவேகம் இன்னொரு பக்கம். விஜய் அவர்கள் விசில் சின்னத்தை கையில் எடுத்து இளைஞர்களை திரட்டாரு. ஆளும் கட்சி மகளிர் சக்தியை நம்பி இறங்கி இருக்காங்க. 2026 தேர்தல் ஒரு த்ரில்லர் படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற தகவல்களுக்கு கல்பனா ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களாகிய உங்களின் ஓட்டு யாருக்கு என்பதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். நன்றி.